கார் இடிச்ச ஃபுட்டேஜ் மட்டும் தானே பாருக்கு. ஆமாம் சார், மற்ற ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை சார். ஆனால் வந்து சார் எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும்பா. அதை கொஞ்சம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆளை ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கொலைகாரன் பக்கத்துல வேற கார்ல வந்திருக்கணும், இல்லைனா 2 வீலர்ல வந்திருக்கணும். ஆமாம் சார், ஆக்சிடென்ட் நடந்த சமயத்தில் 3 பைக் வந்திருக்கு சார். அப்படின்னா கொலைகாரன் இவங்களில் யாரோ ஒருத்தன். சார் அந்த டிரைவர் பிரவீன் அவங்க வீட்டில் இல்லை சார். அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா எதுவுமே தெரியல சார். அப்போ அவன் சிட்டியை விட்டு ஓடிட்டான் போல இருக்கு. தப்பிச்சு எங்க போயிட போறாரு? அவன் எந்த ஊருக்காரன்னு பாருங்கப்பா. அண்ட் இந்த ஃபுட்டேஜில் வர அந்த 3 பைக்காரங்க அட்ரஸையும் பிடிங்கப்பா. கொடாயுங்க, விஷயம் தானா வரும். குட் மார்னிங் தாரிகா மேடம். குட் மார்னிங் அபிஜித். இது ரொம்ப தப்பு அபிஜித். யார் அது? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அநியாயம் நடக்கும்? ஏன் சார், என்னாச்சு? என்னங்க அப்படி அநியாயம்? என்னையா? தாரிகாவை தவிர இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நீ குட் மார்னிங் சொல்லலாமே. ஏன் என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கும் குட் மார்னிங் சொல்லு. உங்களை பார்த்தாலே அது குட் மார்னிங் தானே சார். அதான் போச்சு போ. குட் மார்னிங். Thank you very much. இப்போ சாருக்கு சந்தோஷமா? குட் நியூஸ் இருந்தா சொல்லுங்க சார். எங்க இருந்து ஷூட் பண்ணாங்க, எப்படி ஷூட் பண்ணாங்க, ஏதாவது தெரிஞ்சதா? சரிப்பா, உன்னோட மார்னிங்க நான் குட் ஆக்கிடுறேன். எங்க இருந்து ஷூட் பண்ணிருப்பாங்க, எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு. தலைவா கோவப்படாதீங்க. நேரு மாதிரி சாருக்கு பொசு பொசுன்னு கோவம் வருது. எங்க போறீங்க சொல்லிட்டு போங்க. நிலாவுக்கு ஒன்றும் போகல. இந்த பைக் மேல உட்காந்து இந்த ஆங்கிள் இருந்து உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். அதாவது இப்படி ஒரு வண்டியில உட்காந்து தானே ஒருத்தன் ஷூட் பண்ணிருப்பான். அவன் எப்படி பண்ணிருப்பான் தெரியணும்ல? வாவ், சூப்பர். இங்க பாரு, இந்த மோட்டார் சைக்கிளை உட்காந்துக்கிட்டு ஷூட் பண்ணவன் புல்லட்டை ஷூட் பண்ணும்போது அந்த புல்லட் இந்த கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு அந்த கண்ணாடியில பட்டு அதையும் உடைச்சிக்கிட்டு வெளியில போயிருக்கு. அடுத்த புல்லட் சார். அடுத்து ஷூட் பண்ணும்போது கூட அவன் மோட்டார் பைக்கில் உட்கார்ந்தபடி தான் ஷூட் பண்ணியிருக்கான். அப்புறம் அபிஜித், அந்த புல்லட் கார்ல இருக்கிற இந்த கதவுல போய் இந்த இடத்துல பட்டிருக்கு பாரு. அப்போ இதுக்கு அர்த்தம் நம்ம வண்டியில இருந்து 2 புல்லட் எடுக்கணும். ஒண்ணே இந்த சீட்ல இருந்து எடுக்கணும், இன்னொன்னு அந்த கதவுல இருந்து எடுக்கணும். ஏய் கலக்கிட்டமா, சூப்பரா சொல்றப்போ. தாரிகா எப்பவுமே இன்டெலிஜென்ட் தானே. வைபவ், நான் அந்த கதவுல இருக்கிற புல்லட்டை எடுத்துறேன். நீங்க சீட்ல இருக்கிற புல்லட் எடுங்க. எடு எடு எடு. கையை உள்ளோடு. இதுக்குள்ள இல்லைன்னா ஒரு நிமிஷம். இங்க ஓட்டை இருக்கு, இந்த இடத்துல இந்த ஓட்டை இருக்கு. பை தி வே, நீ ஒரு வேலை பண்ண, டிக்கியை ஓபன் பண்ணி செக் பண்ணு. புல்லட் அங்கதான் இருக்கும். சார், புல்லட் கிடச்சிடுச்சு. வண்டி இங்கே வந்து இடிச்சிருக்கு. அதாவது வண்டி வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் பேலன்ஸை இழந்துட்டான். ஆமாம் சார். அப்புறம் இதை பாருங்க, டயர்ஸோட அடையாளம் இங்கிருந்து ஆரம்பமாகுது. அதாவது டிரைவர் இந்த இடத்துல இருந்து பிரேக் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது இந்த வண்டி இங்கே இருந்திருக்கு.
முதல் புல்லட் அங்கிருந்து வண்டியோட ரைட் விண்டோவில் பட்டு லெஃப்ட் விண்டோ வழியாக வெளியே வந்திருக்கு. ரெண்டாவது குண்டு அதே உடைஞ்சு போன கண்ணாடியிலிருந்து தான் வந்திருக்கு. அதுதான் கதவு மேலே பட்டிருக்கு. அப்புறம் மூணாவது புல்லட் நேராக வந்திருக்கு. அப்புறம் அவருடைய கழுத்தில் பட்டிருக்கு. கழுத்து வழியாக அது டிக்கியில் வந்து விழுந்திருக்கு. அந்த புல்லட் தான் நம்மளுக்கு கிடைச்சது. ஆமாம் சார், நமக்கு ரெண்டாவது மூணாவது புல்லட் கிடைச்சிருக்கு. ஆனால் புல்லட் அதாவது கண்ணாடி உடைச்சது அது இன்னும் நமக்கு கிடைக்கல. டாக்டர் சோலங்கி என்ன சொன்னாருன்னா புல்லட் கிட்டத்தட்ட 3 to 5 ஃபீட் உயரத்தில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு நிமிஷம் மெஷர்மெண்ட் டேப் கொடுங்க. கிட்டத்தட்ட இந்த உயரத்தில் கொஞ்சம் அதை கொடு. ஒரு நிமிஷம் இதை பிடி. இந்த கயிறை நேராக பிடி. வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. சார் இங்கே வரைக்கும் வருது. சார் இதோ இருக்கு சார், இங்கே பாருங்க குண்டோட அடையாளம். சரியா சொன்ன ஸ்வேதா. ஒரு வேலை பண்ணுவோம், இந்த இடத்துல நல்லா சர்ச் பண்ணி பார்ப்போம். குண்டு இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். சார் இங்கே பாருங்க, இதுதானே? இதான் அந்த புல்லட். இந்த மூணாவது புல்லட்டும் கிடைச்சிடுச்சு. இனி கொலைகாரனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சார் 3 புல்லட்டும் கிடைச்சிடுச்சு சார். தட்ஸ் குட். சோலங்கி சார் சொன்னாரு கன்னு கிடைச்சதுமே புல்லட்டை மேட்ச் பண்ற வேலையை ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அந்த பைக்கர்ஸை பத்தி தெரிஞ்சதானே நமக்கு கன்னு கிடைக்கும்பா. நிக்கில் என்னாச்சு, பைக் நம்பர்ஸை பிடிச்சிங்களா? சார் முதல் பைக் நம்பர் தெளிவாக தெரியல. 2 பைக்கை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். அதில் ஒருத்த முகம் லேசா தெரிஞ்சுதப்பா. அவனை பிடிங்க, கண்டிப்பா சார் அவன் கிடைக்கும். முகத்தை ஸ்கேன் பண்ணியாச்சு. கரண் தன்னுடைய டேட்டாவோட மேட்ச் பண்ண போயிருக்கான். சரி சார். சார் பைக்கு பின்னாடி இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு சார். இது அவனுடைய ரெக்கார்ட். இவன் ஒரு திருடன், செயின் ஸ்நாச்சிங் பண்றவன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. கான்டினென்ட் ஃப்ரூட், கிளைமேட், நேச்சரை பார்க்கும்போது திரும்ப வர்றதுக்கே மனசு இல்ல. ஓ, அப்ப நீ நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லு. அங்க பார், புதுசா ஆடு கிடைச்சிடுச்சு. ஆமாண்டா, செம்ம ஆடுறா அது. அப்புறம் நாங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாரு. ஏய், இதுல நீ எவ்வளவு கியூட்டா இருக்க. அது சரி, இது யாரு? என்னடா? இதுதான் உன்னுடைய தொழில? அப்பாவி பொண்ணுங்க கிட்ட கொள்ளடிக்கிறியா? சூரஜ் எதுக்கடா கொண்டீங்க? இங்க பாருங்க சார், பிட் பாக்கெட்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். செயின் ஸ்நாச்சிங் ஒத்துக்கிறோம். ஆனா மர்டர் பண்றது எங்க தொழில் இல்ல சார். இந்த கார் கிராஷ் ஆன போது நீ அங்கதானே இருந்த, உண்மையை சொல்றா? ஆமா இருந்தோம் சார். அந்த கார் எங்க பக்கத்துல இருந்தா போச்சு. அப்புறம் முன்னாடி போய் மோதிடுச்சு. அம்மா சத்தியமா சொல்றேன் சார், இந்த மர்டருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். உன் டிராமாவை நிறுத்து. அப்புறம் இந்த போட்டோவை நல்லா பாரு. இவனை ஞாபகம் இருக்கா? இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். தெரியாதா? இவனை தெரியுமா? ஆமா சார், இவன் எனக்கு தெரியும். கொலை செய்யறது தான் இவனுங்க தொழில். காசு வாங்கி மர்டர் பண்ணுவானுங்க. பேரெல்லாம் தெரியாது. ஆனா இவன் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும். அவன் பேர் அசோக். இந்த அசோக் எங்கடா இருப்பான் இப்போ? சார், அதோ இருக்கான் பாருங்க. நாம அவனுங்க கிட்ட போய் பார்ப்போம். ஆமாப்பா, வடை பாவ் சாப்பிடலான்னு வந்தேன்.
படப்பாவும் இருக்கா? ஒன்று போடு. ஹலோ ப்ரோ, உங்களுக்கு கருப்பு மோட்டார் சைக்கிள்காரங்க 2 பேர் தெரியுமா? கருப்பு பைக்கு நிறைய இருக்கு, தேடிக்கங்க. ஆக்சுவலி அந்த 2ம் ரொம்ப ஸ்பெஷல். அவங்கக்கிட்ட துப்பாக்கி இருக்கும், அப்புறம் ஓடுற வண்டியிலேயே ஷூட் பண்ணுவாங்க கருப்பு பைக்கில். அப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் சிஐடிஸ். நில்லு நில்லு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். நில்லு. என்னடா பாத்ரூம் போறதா ரொம்ப அர்ஜென்ட்டா ஓடுற? ஏன் கஷ்டப்படுற? எங்க வண்டி இருக்கு, அதுல போ போ. என்னடா நினைச்ச? சிஐடி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலானா? யார் இவனுங்க? இதுக்கு முன்னாடி பார்க்கலையே. யார் வீட்டுக்காவது வந்திருக்காங்களா என்ன? வாங்க போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். கதவை தரங்க. நாங்க சிஐடி, கதவை தரங்க. சிஐடியா? ஏன் என்னாச்சு? இங்கேயே வந்திருக்காங்க. இங்க பாரு, நீ வீட்டுக்குள்ளதான் இருக்க, நல்லா தெரியும். கதவை தரையா? இப்படியெல்லாம் அவன் கதவை திறக்க மாட்டான். கதவை உடைச்சிடு. பங்கஜே, நான் இந்த கூச்சல் போட்டிருக்கீங்க. நான் ஓடும் உங்களுக்கு. நான் தள்ளுங்க. அட சொல்லினே இருக்கிற, உள்ள போய்கினே இருக்கிறீங்க. என்ன அராஜகம் இது? இவனுங்க 2 பேரோட மாஸ்கை கழட்டுங்க. இப்போ சொல்லுங்க, கன்னை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சார் சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். எந்த கன்னை பத்தி நீங்க பேசுறீங்க? சார் நான் எந்த தப்பும் செய்யல சார். இப்போ தெரிஞ்சிடும். வீட்டை நல்லா சோதனை போடுங்க. ஏய் இரு, என் வீட்டு பொருள் மேல கை வைக்காத. நீ நிறுத்துன்னு சொல்றல்ல. இங்க பாருங்க, எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க ப்ளீஸ். இத பாருங்க, எங்க வீட்டு பொருள் மேல கை வைக்க கூடாது. இங்க எதுவும் இல்ல. அது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த வீட்டுல ஏட குடும்பம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. மேடம் நிறுத்துங்க, இது எங்க வீட்டு துணிமணிங்க தான். ஐயோ நீ தான் இங்க பண்ணி நிக்கிற, அதெல்லாம் துணிமணிங்க தான். எதையும் கழிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. இத பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, எல்லாத்தையும் விடுங்களேன். மேடம் கிச்சனுக்கு எதுக்கு போறீங்க? இங்க என்ன பண்ண போறீங்க நீங்க? இது ஏன் வீட்டு கிச்சன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இத பாருங்க, இதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சது, என் புருஷன் சம்பாதிச்சதுமா எல்லாமே. அதெல்லாம் தொடாதீங்க, விடுங்க. இதெல்லாம் எடுக்காதீங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. இங்க அரிசி கோதுமை மாவு தான் வச்சிருக்கேன், இங்க என்ன சமைக்கவா போற? ஐயோ இது பருப்பு தானே வச்சிருக்கேன். நான் தான் சொல்றேன்ல இங்க எதுவும் கிடையாதுன்னு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாவு டப்பாமா, அதுல இருந்து என்னத்தை எடுக்க போறீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்களேன். நான் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் இந்த போலீஸ்காரங்க எடுத்துட்டு போறாங்க. ஐயோ கடவுளே. சார் சார் இந்த கன்னை மேல மறைச்சு வச்சிருக்காங்க. ஓ என்னடா, உனக்கு கன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு? இப்போ இது எங்க இருந்து வந்தது? சார் சரி எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் எதுவும் பண்ணல சார். அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம்டா. பங்கஜ், டாக்டர் சாலுங்கி கிட்ட இதை கொடுத்து செக் பண்ண சொல்லு.
சார் அவங்க விடுங்க. அவங்க என்ன என்னாச்சு சார்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? சொல்லிட்டு போங்க சார். எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க சார் சொல்லிட்டு போங்க. இவங்களை இப்படி என்னாச்சு சார்? சார் என்ன தப்பு பண்ணாங்கன்னு என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க சார். நீங்க பாட்டு கூட்டிட்டு போறீங்க. சார் அந்த மாதிரி செய்ய மாட்டான் சார். அவனை விடுங்க சார். விடுங்க சார். குட். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கன் இருக்கு, 3 புல்லட்ஸ் இருக்கு. இது நமக்கு கிரைம் சீனில் கிடைச்சது. இப்போ நாம் இந்த கன்னை ஃபயர் பண்ணி இந்த புல்லட்டை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். தாரிகா, நமக்கு கிரைம் சீனில் கிடைச்ச புல்லட்டை நீ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டியா? ஆமா சார், எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணியாச்சு. குட். வைபவ், அந்த புல்லட்டை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வைங்க. மேட்ச் ஆயிடுச்சு சார். இன்னொரு புல்லட்டையும் ஃபயர் பண்ணி பார்க்கலாம். சார் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. கிரேட். தாரிகா, ஒரு வேலை பண்ணு. இதே மாதிரி 3வது புல்லட்டையும் மேட்ச் பண்ணிப்பார். அதுக்குள்ள ஏசிபி சாருக்கு தகவல் சொல்றேன். நாங்களும் சும்மா இல்ல, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம்னு. ஓகே சார். சொல்லுங்க, சூரஜ் எதுக்காக கொன்னீங்க? சார் நான் சூரஜை மர்டர் பண்ணல சார். ப்ராமிஸா சொல்றேன் சார், நான் மர்டர் பண்ணல. அப்படியா? அப்ப இந்த டாலர்ஸ் நகைலாம் எப்படி வந்துச்சு? காத்துல வந்துச்சா? சார் வந்து இந்த பணம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க சார். பொய் சொல்றத ஒழுங்கா சொல்லுங்க. இப்போ உண்மையா சொல்லு. சூரஜை கொல்ல சொல்லி பணம் கொடுத்தது யாரு? இது எல்லாத்தையுமே இவன் தான் சார் செஞ்சான். அதனால இவனுக்கு எல்லாமே தெரியும் சார். சார் எனக்கு ரொம்ப தலை வலிக்குது சார். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். எதுவும் ஞாபகம் இல்லை? அதுக்கும் எங்க கிட்ட வைத்தியம் இருக்கு. ஒரு டோஸ் கொடுத்தேன்னு வச்சுக்க, ஞாபகம்லாம் இப்படின்றதுக்குள்ள வந்துடும். கொடுக்கட்டும் அந்த மாதிரி சொல்றா. தயா, ஒரு நல்ல விஷயம். 2 புல்லட்ஸ் மேட்ச் ஆயிருக்கு. கேட்டதா? இப்போ உங்க விளையாட்டு முடிஞ்சது. இப்போ ஆதாரமும் உங்களுக்கு எதிராக இருக்கு. ஆதாரம் எப்பவும் பொய் சொல்லாதுப்பா. இப்ப சொல்லு, ஏதாவது ஞாபகம் வந்ததா இல்லையா? ஆமா சார், ஞாபகம் வந்துடுச்சு. என்ன சொல்லு. ஒருத்தர் 2 லட்ச ரூபா கொடுத்தாரு அந்த ஆளுடைய கதை முடிக்கிறதுக்கு. ஏடா, ஒரு உயிரோட மதிப்பு வெறும் 2 lakhs தானா? ஏடா இவ்வளோ கம்மியாக மதிப்பு பண்ணியிருக்கீங்க? உனக்கு பணம் கொடுத்தது யாரு? அவன் பேர் என்ன? பிரவீன். செத்து போனானே அவனுடைய டிரைவர். அதுக்கு தான் ஓடிட்டானா? சார் ஒரு பொது விஷயம் வெளியே வந்திருக்கு. 3வது புல்லட் மேட்சே ஆகல சார். என்ன சொல்ற நீ? சூரஜோட கொலை இவங்க கண்ணால நடக்கல. இவங்க கன்ல இருந்து புல்லட் பாயலன்னா சார், அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இன்னொரு கன் இருக்கணும் சார். அந்த கன் எங்க சார்? இன்னொரு கன் எங்க சார்? எங்ககிட்ட வேற எந்த கன்னும் இல்லை சார். இந்த ஒரு கன் தான் சார். அந்த கன் இவங்க கிட்ட இல்லைன்னா அப்படின்னா புல்லட் எந்த கன்ல இருந்து பாஞ்சது? புல்லட் எங்க இருந்து வந்தது? யார் ஷூட் பண்ணது? இதுக்கு என்ன சொல்ல போற? ஏதாவது பதில் இருக்கா? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? டிக்கியை ஓபன் பண்ணி புல்லட்டை எடுத்து அவ்வளவுதானா? இது கூட தெரிஞ்சுக்கல. புல்லட் எங்க இருந்து வந்தது, எந்த வேகத்துல வந்தது, என்ன வெலாசிட்டில வந்தது, எப்படி இதுக்குள்ள வந்தது, எதுவுமே தெரியாது. அட, புல்லட்டோட ஆங்கிளை பத்தி தெரிஞ்சிக்காம வேற நீ என்னத்தை தான் தெரிஞ்சுக்க போற? புல்லட் மேல இருந்து வந்ததா கீழே இருந்து வந்ததா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவ? சாரி சார். என்ன சாரி வைபவ்? சலுங்கியோட லேப்ல சாரிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாம இருந்தது தெரியுமா உனக்கு? நான் அனுமதிச்சதே இல்ல. உன்னோட அஜாக்கிரதையால ஏசிபி முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னங்கிறது உனக்கு தெரியுமா? அந்த அபிஜித் இருக்கானே, இப்ப வருவான். என் கோட்டை கழட்ட போறான். பாத்துக்கிட்டே இரு, அவன் சும்மா இருக்க மாட்டான்.
தலைவா, ஃபிளாஷ் நியூஸ்லாம் வந்துச்சு. ஃபாரன்சிக்ல ஏதோ இன்னைக்கு குளறுபடிலாம் நடந்துச்சாமே. என்ன நக்கல் பண்றான் பாத்தியா அவன்? இவர் அப்படியே தேவ புருஷரு. ஏன் தலைவர் என்ன பார்த்த உடனே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் தேவ புருஷர்லாம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் என் மேல ஏன் கோவத்தை காட்டுறீங்க? எங்க தப்புன்னு ஒண்ணு இருந்தா அது என்னோடதான். தப்பெல்லாம் என்னோடதுதான், நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? இல்ல வாத்தியாரே, தப்பு உங்க மேல இல்ல. தப்பு வைபவ் சாரோடது. இந்த வைபவ் கூட நான் பண்ண தப்பு தானே. இவனை லேபுக்கு கொண்டு வந்ததே நான் தானே. அது என்னமோ உண்மைதான். சரி, என்ன கொஞ்சம் வேலை செய்ய விடுப்பா ப்ளீஸ். இவ்வளவு நேரம் காட்டியிருந்தீங்க. யாருக்கே இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு. சார், பிபி வந்துரு போதுமா? அவரை பாத்துக்கோமா. வயசான நாள் வேற. அப்புறம் நீங்க கிடைச்சிடுச்சு. என்னது? அபிஜித், இங்க பாக்குறல்ல இந்த ஓட்டை, அந்த புல்லட் இந்த இடத்துல தான் வந்து விழுந்திருக்கு. தாரிகா, அந்த ராட போட இந்த பெல் ஹோல்ல. இங்க பாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த குண்டு இங்க மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. அப்படின்னா கொலைக்காரன் உயரத்துல இருந்து ஷூட் பண்ணிருக்கான். உயரத்துல இருந்து? டாக்டர் சார், குண்டு கரெக்டா என்ன டிகிரி ஆங்கிள் வந்திருக்கோன்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுதா சார்? டாக்டர் சொன்னது என்னன்னா, குண்டு நேரா மேல இருந்து கீழ் நோக்கி ஏதோ இப்படி வந்திருக்குன்னு சொன்னாரு. ஆமா சார், 45 டிகிரி ஆங்கிள். பூர்வி கொஞ்சம் பார் பண்ணி. 45 டிகிரி கரெக்டா எங்க வரும்? சார் என்னால நம்பவே முடியல சார். எதை பத்தியா சார்? ரெண்டு ஆளுங்க ஒருத்தர் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்களா? பங்கஜ், சூரஜ் மேல ஒரே ஒரு புல்லட் தான் பட்டிருக்கு. பைக்கோஸோட குண்டுனால அந்த ஆள் சாகல. இந்த ஆங்கிள் மட்டும் சரியா கிடைச்சதுன்னா கொலைகாரன் எங்க இருந்து ஃபயர் பண்ணான்னு தெரிஞ்சிடும். சார், சார் 45 டிகிரிஸ் அந்த பக்கம் அந்த இடத்தை காட்டுது. அங்க எதிர்க்க அந்த விண்டோஸ் தெரியுதுல்ல, அப்ப கில்லர் அங்க இருந்து தான் ஷூட் பண்ணிருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். சார், நீங்க சொன்னது சரிதான். இங்க இருந்து காரும் ரொம்ப கிளியரா தெரியுது பாரு. அப்படின்னா கில்லர் இங்க இருந்து தான். பூர்வி, இங்க பாரு. ஷூவோட ஃபுட் மார்க். கொலைகாரன் இங்க தான் நின்று இருக்கான். அண்ட் இங்க நின்று ட்ரிகர் பண்ணியிருந்தா கார்ல பின்னாடி உட்காந்த ஆள் மேல கரெக்டா அடிச்சிருக்கும். ஸ்க்ராட்ச் மார்க்கும் இருக்கு பாரு. கன்னை ஹோல்டு பண்ண இடம் இது. இங்க இருந்து சூரஜ சரியா குறி வச்சு அடிச்சிருக்கான். சார், சொல்லு பங்கஜ். சார் முதல்ல என்ன பத்தி மறைஞ்சா அப்புறம் ஓடிட்டான் சார். ரொம்ப தூரத்துல இருந்து இவனை புடிச்சிட்டு வர சார். இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். நேத்து காலையில ஒருத்தன் வந்தா, ஹாலுக்கு போகணும்னு சொன்னான். அதுக்கு எனக்கு பணமும் கொடுத்தான். நான் என்ன யோசிச்சேன்னா, அவன் ஹாலுக்கு போனா பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன் சார். அதனாலதான் நான் அவனை வர விட்டேன் சார். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது, மன்னிச்சிருங்க சார். நீ கொலைகாரனை இங்க வர விட்டுருக்கையா? இங்க நின்று குறி வச்சு கரெக்டா ஷூட் பண்ணிருக்கான். அவ்வளவு நேரம் நின்று புடிட்டு இருந்தியா? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். வெளியே நடந்தது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டுன்னு தோணுச்சு சார். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே நான் யாரையும் வர விட மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. இப்போ புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தன் உயிரே போயிடுச்சியா? இந்த இடத்துக்கு அன்னைக்கு வந்தானே அந்த ஆளு, அவன் முகம் ஏதாவது ஞாபகத்துல இருக்கா? ஆமா சார், ஞாபகம் இருக்கு. அவன் முகத்தை வரைஞ்சு காட்டுவோம், கரெக்டா சொல்லணும். சீக்கிரமா கிளம்பு. போலீஸ்காரனுங்க வந்துட்டாங்கன்னா நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் கிளம்பு.
சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம். போலீஸ் வந்துருச்சு, வா வா போயிடலாம். டேய் நில்றா டேய். சீக்கிரமா வா, சீக்கிரமா நில்றான்றா. டேய் புடி அவனை. நீ எப்படி ஓடுறான் டேய்? டேய் டேய் நில்லுமா நில்லுமா. டேய், என்னடா நினைச்ச? சிஐடி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலானா? சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். யார் என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும்டா. சார் நான் சொல்றது உண்மை, போய் சொல்ல சார். அப்படியா? அப்ப உண்மை பேசுறதா இருந்தா ஏன்டா வீட்டை விட்டு ஓடுற? சார் ஒருத்தர் உயிருக்கு ஆபத்துன்னு இருக்கும்போது சார் அவன் உயிரை காப்பாத்திக்க ஓடிதானே சார் ஆகணும். யாரால உன் உயிருக்கு ஆபத்து? சார் அவங்க சொல்றத நான் கேட்கலன்னா என் குடும்பத்தை மொத்தமா காலி பண்ணிடுவானுங்க சார். உங்ககிட்ட அவங்க என்னடா சொன்னாங்க? சார் அவங்க சொன்னாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கொலைகாரங்கிட்ட போனாங்க. ஃபிக்ஸ் பண்ண நாள்ல ஃபிக்ஸ் பண்ண டைம்ல கார் எடுத்துட்டு அந்த ரோட்ல போனேன் சார். ஓ, அப்போ அந்த ஸ்னைப்பருக்கு கான்டாக்ட் கொடுத்தது நீதானா? நான் அந்த வேலையை செய்யல சார், நான் அந்த வேலையை செய்யல. அப்போ நீ எந்த வேலையை செஞ்சியோ அந்த வேலையை யார் சொல்லி செஞ்ச? ஏய் யார் நீங்க? இங்கே நில்லுங்க. சிஐடி மரியாதையா ஒதுங்கி போ. நீங்க உள்ள போக முடியாது. பங்கஜ், வாம்ஸ். நில்லுங்க நில்லுங்க. என்னடா? ஏன் மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? மூஞ்ச காமி. சிஐடி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லு. உன் கண்ணு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னா பாருமா. இந்த மாதிரி கண்ணை யூஸ் பண்ணுவா. காமி. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதியா. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விட்டுடுங்க. அட நீங்களா உள்ள பயப்படாதீங்க. நாங்க சீரியஸ் தான். இங்க விளையாடுங்க. கண்டினியூ. எவ்வளவு தைரியம் தான் இங்கே வருவீங்க? தைரியத்தை பத்தி நீங்க பேசாதீங்க மேடம். நீங்க சிஐடி சொல்றத மட்டும் கேளுங்க. உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. எங்க ஃப்ரெண்டு தான். கூட்டிட்டு வாங்க. வாங்க சார். இவரை உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் டிரைவர் பிரவீன். இவர் என்ன சொன்னாருன்னா சூரஜா கொல்ல சொல்லி பணம் கொடுத்தது நீங்க தான். நான் ஒருத்தரை கொல்றதுக்காக நான் ஏன் பணம் கொடுக்கணும்? இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். இந்த சாதாரண டிரைவர் சொல்றது உண்மை. ஆனா யாரையும் கொலை பண்றதுக்கு நான் பணம் கொடுக்கலன்னு சொன்னா அது பொய்யா? ஆமா, நீங்க சொல்றது பொய் தான். சூரஜ கொலை பண்ண வேண்டிய நோக்கம் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. காரை அந்த இடத்துல சரியா நிறுத்த வச்சு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க. சூரஜ கொல்ல நினைச்சிருக்கீங்க. நீ அவரை உன்னோட பாதையில இருந்து விலக்கிட்ட. அப்பதான் 2 கோடிக்கான இடம் உனக்கு கிடைக்கும்னு நினைச்சிருக்கேன். அடேங்கப்பா, நல்ல ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்களே எல்லாரும். ஹோம்வொர்க் மட்டும் இல்ல, உங்களை இங்க இருந்து சரியான இடத்துக்கு கொண்டு போக வொர்க் பண்ணிருக்கோம். யூ ஷட் அப். ஒழுங்கு மரியாதை எனக்கு வழி விடுங்க. கிட்ட வராதீங்க. நான் போயாகணும். நான் போயாகணும். எங்க போவ? நீ 2 பேருக்கு பணம் கொடுத்திருக்க சூரஜ கொலை பண்றதுக்கு. 2 பேருக்கா? 2 பேருக்கு யாருக்கு? நான் ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் காரனுக்கு தான் பணம் கொடுத்தேன். அவனுங்களுக்கு மட்டுமா? ஆமா சார்,
ஒருத்தனுக்கு மட்டும்தான். நான் சொல்றது உண்மை சார், என்ன நம்புங்க ப்ளீஸ். இல்ல, மாடியில நின்ன ஸ்னைப்பருக்கும் பணம் கொடுத்துருக்க. அவன் கன்ல இருந்து வந்த புல்லட்ல தான் சூரஜ் செத்துருக்காரு. இல்ல சார், நான் எந்த ஸ்னைப்பருக்கும் பணம் கொடுக்கல சார். நான் அந்த டிரைவருக்கு மட்டும்தான் பணம் கொடுத்தேன், அந்த மோட்டார் சைக்கிள் காரனை கண்டுபிடிக்க சொல்லி. அப்படியா? இப்ப சொல்லு பிரவீன், அவனை எங்க பார்த்த? அக்கம் பக்கத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, சுந்தர் சவுக்கில் ஒரு ரவுடி இருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும்னு கேள்விப்பட்டேன். நான் நேராக அவனை பார்க்க போனேன். அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான். அவன் சிகப்பு தொப்பி போட்டிருப்பான். சுந்தர் சவுக், சிகப்பு தொப்பி. இங்கதான் எங்கயா இருப்பான், தேடி பாருங்க, தேடி பாருங்க. விட்டுறாதீங்க. டிரைவர் என்ன சொன்னாருன்னா, அந்த டிரைவர் சொன்னார் சார், நம்ம சிவப்பு தொப்பிக்காரனை தேடணும். சார், அந்த ரெட் கலர் சட்டை சார், அவனை தான் நம்ம தேடுறோம்னு நினைக்கிறேன் சார். ஆஹா, காசு வசூல் பண்றானே. வாங்க வாங்க, மடக்கலாம் வாங்க. தலைவரே, கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாயிரு. நாங்களும் சாருக்கு மாமூல் கொடுக்கலாம்ல. உன்னோட பங்கா? எல்லார்கிட்டயும் மாமூல் வாங்கிட்டு இருந்தல, அதான் நானும் கொடுத்தேன். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் இல்லையா, அதான் கொடுத்தேன். உனக்கு எங்க கடை இருக்கேண்ணா? உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, புதுசா வந்திருக்கியா? ஆமா ஆமா, புதுசு தான். இனிமே தான் நாங்கள் கடை வைக்கவே போறோம். உனக்கு தான் நாங்கள் கடை வைக்க போறோம். என்ன சொல்ற? உன் கடை பேர் என்ன? சிஐடி. குழந்தை ஓடுறப்பா, பிடிங்க. எங்க ஓடுற? எங்கடா போற? என்ன அவசரம்? என்னடா? சரி சார், இனிமே நான் இந்த வசூல் எல்லாம் பண்ண மாட்டேன் சார். கையை கீழே போடுற. முதல்ல ஒரு வேலை பண்ணு. இவனை தெரியுமா உனக்கு? யாரா இது? பேர் என்ன? சார் சார், இவன் பேர் பப்ளு சார். இப்ப கூட இங்க தான் சார் இருந்தா. இங்கயா? இப்ப எங்க சார்? இவன் தன் தவற திருத்திக்க போயிருக்கான். என்ன தவறு? அவன் தெரியாம வேற ஆளை கொன்னுட்டான் சார். பணத்தை வாங்கிட்டா சரியான வேலை தானே பண்ணணும் சார் அவன். அதனால அவன் கொல்ல வேண்டிய ஆளை கொல்ல போயிருக்கான் சார். சார், காசு வாங்கினா அவங்க சொன்ன வேலையை செய்யணும் இல்லை சார், இல்லைன்னா மிச்சம் கொடுக்க வேண்டியது கொடுக்க மாட்டாங்க. எங்கடா போயிருக்கான்? யாரை கொல்ல போயிருக்கான்? இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அவனை தடுக்கலன்னா இப்ப இன்னொரு மர்டர் நடக்க போகுது. எங்க அவன் ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணானோ அங்கேயே ஒரு க்ளூவும் இருக்கு. அன்னைக்கு இங்கேதான் வண்டி கிராஷ் ஆச்சு. இங்க ஒரு விட்னஸ் இருந்தான். அங்க ஒரு கடை இருக்குல்ல, அங்கேயும் நிச்சயமா ஒரு ஆள் இருந்தான். கரண் சார், அவனை போய் தூக்கிட்டு வா. இங்க பாருங்க. இங்க வாப்பா. வணக்கம் சார். அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல? அன்னைக்கு நீ இங்கே தான் இருந்தியா? ஆமா சார், இங்கே தான் கடையில் தான் இருந்தேன். அன்னைக்கு இங்கே என்ன ஆச்சுன்னு நல்லா கவனமா யோசிச்சு சொல்லுப்பா. ஏதாவது வித்தியாசமா இல்ல வினோதமா அன்னைக்கு நடந்துச்சா? ஞாபகம் இருக்கா? சொல்லுப்பா. எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது சார். உங்க கார் அப்படியே ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரியே இருக்கு.
சார் ஞாபகம் வந்துருச்சு. இது ரொம்ப விசித்திரமான விஷயம் சார். அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா கார் டபுள் ஆக்ஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 காரும் ஒரே மாதிரி இருந்துச்சு சார், பிளாக். ஆனா நான் இந்த விஷயத்த அந்த இன்னொரு கார்காரர்கிட்ட சொன்ன உடனே அவரு ரொம்ப பயந்துட்டாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. எப்படி டென்ஷன் ஆயிட்டாரு, பயந்து ஓடிட்டாரு. யாரும் அவரை ஃபாலோ பண்றதா நினைச்சிட்டு இருப்பாரு போல. இப்போ காலமே ரொம்ப கெட்டு போச்சு சார். ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். உண்மையான டார்கெட் அவர்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும். சூரஜ் தப்பா கொல்லப்பட்டிருக்காரு. சரி, அந்த ஆளை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அண்ட் மெயினா அந்த காரை பத்தி சொல்லு. அது காரோட நம்பர் சார் ஞாபகம் வந்துருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா அந்த கார் ரெண்டுமே பிளாக் சேம்ல, அதனால காரோட நம்பர் பிளேட்டும் சேமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை சார், 2 நம்பரும் வேற. ஒரு நிமிஷம் சார், ஞாபகப்படுத்தி பார்க்க முயற்சி பண்றேன். சார் ஞாபகம் வந்துருச்சு. MH02KA4058. 4058. ஓகே, டார்கெட் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கொலைகாரனும் யாருன்னு தெரிஞ்சிருவான். ஹலோ, எஸ் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறேன். நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறமா திரும்பி வரேன். ஆமா, எனக்கு எதுவுமே புரியல. சார் சீக்கிரம் வாங்க, உங்க உயிர் காப்பாத்த. வந்த வண்டியில இருங்க, போங்க. ஒரு நிமிஷம். வண்டியில ஏத்துங்க, வாங்க சீக்கிரம். எங்க போற? என்ன சீக்கிரமா போனமா? தெரியாது சொல்றா, உண்மையா சொல்லு. உன்னை அப்படியே விட்டுருவேன். தெரியாது, கடைசியா கேட்கறேன், உன்னை இங்க இருந்து விட்டுருவேன். சொல்றேன் சார், சொல்றேன். நான் எல்லாத்தையுமே சொல்றேன். என்ன சார் சொல்லுங்க. ஸ்னைப்பர் மூலமா உங்களே ஏன் நீங்க கொல்லணும்னு நினைச்சீங்க? நான் என்னையே கொல்லணும்னு நினைச்சிக்கல சார். அப்படியா? அப்போ ஸ்னைப்பர் உன் பேரை எதுக்கு சொல்லணும் சார்? என்னுடைய டிரைவர் பிரவீனை கொல்றதுக்காக இவனை நான் ஹையர் பண்ணேன் சார். இந்த ஸ்டூபிட் தப்பா நினைச்சுக்கிட்டான். பிரவீனுக்கு என்னுடைய சீக்ரெட் எல்லாமே தெரியும். நான் பேசுனது எல்லாத்தையும் அவன் கேட்டிருக்கான் சார். சார், அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். உன் ரகசியத்தை மறைக்கிறதுக்கு நீ பணம் கொடுத்திருக்க. ரகசியத்தை மறைக்கிறதுக்கு இல்ல, அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணான், அதுக்கு தான் சார். இது வரைக்கும் அவனுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆனா அவனுக்கு பேராசை அதிகமாகிட்டே இருந்தது. அதான் நான் நினைச்சேன் அவனுடைய கதையை முடிச்சிடலான்னு. மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியாது. மாட்டி பண்றது என்னுடைய பிளான்ல கிடையவே கிடையாது. இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். என் மேல எந்த சந்தேகம் வராதுன்னு நினைச்சேன், பழியும் வராதுன்னு நினைச்சேன். நாம நினைக்கிறது எல்லாமே எப்பவும் நடக்க போறது கிடையாது. இந்த ஸ்னைப்பர் செஞ்ச தப்பால உன் வலையில நீயே மாட்டிக்கிட்ட. இனி வாழ்நாள் முழுக்க ஜெயில இருந்து கேமை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு. இல்ல சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார்.